மோட்டு பத்லு, உங்க 2 பேருக்கு இங்க செக்யூரிட்டி ஆபீசர் வேலை கொடுக்கறதா மேஜர் முடிவு பண்ணிருக்காரு. அந்த மெயின் டவர்ல பாம் பிளாஸ்ட் பண்ண போறதா எங்களுக்கு ஒரு நியூஸ் வந்திருக்கு. நீங்க 2 பேரும் அதை கவனமா கண்காணிக்கணும். கவலைப்படாதீங்க சார், நாங்க இங்க இருக்கிற வரைக்கும் யாருக்கும் எந்த பிரச்சனையும் வராம நாங்க பாத்துப்போம். குட், வெரி குட். உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓகே, எங்க டவரை காப்பாத்துறதுக்கு உங்ககிட்ட என்ன பிளான் இருக்குன்னு சொல்லுங்க. வயிறு காலியா இருக்கும் போது எனக்கு மூளை வேலை செய்யாது சார். 10 ரூபா கேளுங்க. 10 ரூபாயே சொல்லு சார். நாங்க இங்க இருக்கிற ஒர்க்கர்ஸோட பேஸ மாத்தி எல்லாரையும் கண்காணிச்சுக்கிட்டே இருப்போம் சார். யாராவது குண்டு வைக்க வந்தா அந்த குண்டை தூக்கி அவங்க மேலேயே போட்டு காலி பண்ணிடுவோம். குட் குட், வெரி குட். ஆக்சுவலி ஐ லைக் யூ. பாம் வெடிச்சு டவர் செதற போகுது. என்ன யாரும் தடுக்க முடியாது. பிரமாதம் பாஸ். என்னமா பஞ்சு டயலாக் பேசுறீங்க? பஞ்சு கிச்சன் உன் மூச்சில தான் கொடுப்ப பஞ்சு. இவனுங்க என்னையே குழப்புறானுங்க. டேய், வீணா போனவனுங்களா, போய் வேலைய பாருங்க. இப்ப என் கூட வாங்க. ஒரே பாம், ஒரே பிளாஸ்ட். அவ்வளவுதான், எல்லாம் முடிச்சிட்டோம். சீக்கிரம் சீக்கிரம் ஏதாவது பண்ணுங்க. பாம் இப்ப என் கையில மாட்டிக்கிட்டு இருக்குடா. என்ன காப்பாத்துங்க. ஆமா, இவ்வளவு சிமெண்ட்டும் என் மேல மட்டும் எப்படி வந்து விழுந்துச்சு? இப்ப அடுத்த பாம் நான் ரெடி பண்ணி ஆகணும். ஒரே பாம், ஒரே பிளாஸ்ட். அதுக்கப்புறம் இந்த டவர் சின்ன பின்னம் ஆயிடும். விட மாட்டோம், அலர்ட்டா இருப்போம். நாங்கெல்லாம் விளையாட்டா இருக்கவே மாட்டோம். எப்பயும் அலர்ட்டா தான் இருப்போம். அட, என்ன பண்றீங்க? சீக்கிரம் அதை கட்டுங்க, டைம் வேற இல்ல. டேய், எங்கடா போய் தொலைஞ்சிக்க? சீக்கிரம் என்ன காப்பாத்துங்க. பாம்பு அடிக்கிறதுக்குள்ள என்ன எப்படியாவது காப்பாத்துங்க. பிரமாதம் பாஸ், பிரமாதம். என்னமோ பஞ்சு டைலாக் சொல்றீங்க? பஞ்சு டைலாக்கா? இங்க என்ன பீஸ் பீஸா ஆக்க போறாங்க. முதல்ல எப்படியாவது என்ன இதுல இருந்து வெளியே எடுங்கடா. பாம் எப்ப வேணாலும் வெடிக்கலாம். என்ன கொஞ்சம் உள்ள தள்ளி விடுங்க. அப்பதான் நான் பாம்பை எடுத்து ஸ்விட்ச் ஆஃப் பண்ண முடியும். தப்பிச்சிட்டேன். என்ன வெளியே இழுங்கடா, வெளியே இழுங்க. எனக்கு மட்டும் ஏன் எல்லாமே தப்பு தப்பா நடந்துகிட்டு இருக்கு? மோட்டுவும் பத்லுவும் இங்கதான் இருக்காங்க. இருந்தும் என்னால ஒண்ணும் பண்ண முடியல. பிரமாதம் பாஸ், பிரமாதம். என்ன பாராட்டுறத நிறுத்து. மோட்டுவும் பத்லுவும் இங்கதான் எங்கேயோ இருக்காங்க. அவங்க இருக்கிற இடத்துல எல்லாம் என்ன பிரச்சனை நடந்தாலும் அது எல்லாமே நம்ம தலைமையிலதான் வந்து விழுது. நீங்க போய் அவனுங்களை தேடி கண்டுபிடிங்க. அதுக்குள்ள நான் அடுத்த பாம்பை ரெடி பண்ணி வைக்கிறேன். போங்க, சீக்கிரம் போங்கடா. பாம்பத்துல நாம மேல போய் பார்க்கலாம். மேல யாராவது பாம்பு வச்சிருந்தா அதை கண்டுபிடிக்கலாம். வா. ஒரே பாம், ஒரே பிளாஸ்ட். அதோட இந்த டவர் லாஸ். இந்த தடவை என் டார்கெட் மிஸ்ஸே ஆகாது. இந்த இடம் ரொம்ப அமைதியா இருக்கு. ஜான் ஆவான் டான். ஜான் ஆக போறான் டான்.
மறுபடியும் நான் நினைச்சதெல்லாம் தப்பாவே நடந்துகிட்டு இருக்கு. யார் அது? என்னோட பிளான் எல்லாத்தையும் இப்படி சொதப்ப வைக்கிறது யாரு? என்னோட உள் மனசு சொல்லுது அந்த மோட்டுவும் பத்லுவும் இங்கதான் இங்கோ பக்கத்துல இருக்காங்க. நண்பர்களே, சீக்கிரமா அந்த கல்லெல்லாம் கொஞ்சம் எடுத்து என்கிட்ட கொடுத்தீங்கன்னா நான் இந்த சுவரை சீக்கிரமா கட்டி முடிச்சிருவேன். பாபத்துலு, நாமளும் அவங்கள மாதிரியே ஏதாவது உதவி பண்ணலாம். ஓகே, வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தா யாருக்கும் நம்ம மேல சந்தேகம் வரவே வராது மோட்டோ. ஒரே பாம், ஒரே பிளாஸ்ட். அதுக்கப்புறம் இந்த டவரோட சாப்டர் க்ளோஸ். அப்புறம் யாரும் என்ன பிடிக்க முடியாது. எழுந்திருக்கடா தடி பசங்களா, சீக்கிரம் போய் பாம் எங்க இருக்குன்னு தேடி கண்டுபிடிங்க. போங்க. பிரமாதம் பாஸ், பிரமாதம். இதுக்கு மேல ஏதாவது பேசின உன் வாய உடைச்சிடுவேன். இப்ப அந்த பாம் எங்க போச்சுன்னு எனக்கு தெரியலையே. ஆமா, இவங்க எங்க போயிட்டாங்க? அடடா, மறுபடியும் யாரையாவது இப்ப நான் உதவிக்கு கூப்பிடணுமே. ஒரு சில நேரம் அவன் குதிக்கிறான், சில நேரம் இவன் குதிக்கிறான். எல்லாம் சரியா இருந்தா நீ வதியா மேல குதிச்சிடுற. நான் என்னதான் ஒழுங்கா பிளான் போட்டாலும் கடைசியில எல்லாம் சொதப்பிடுது. மோட்டு பத்துல இங்கதான் இருக்காங்க, அதை என்னால நிச்சயமா சொல்ல முடியும். ஆமா, அப்புறமா நான் பிக்ஸ் பண்றேன். இப்ப முதல் வேலையா அவங்கள தேடி கண்டுபிடிக்கணும். போய் தேடுங்க. எல்லாரும் குதிச்சு முடிச்சிட்டீங்களா? இன்னும் குதிக்கிறதுக்கு யாராவது பாக்கி இருக்கீங்களா? வேணும்னா வந்து என் மேல குதிக்கடா. என்ன வாழ்க்கடா இது? ஒரு மனுஷனை நிம்மதியா ஒரு பாம்பை பிக்ஸ் பண்ண நீங்க விடுறீங்களா? அம்மா, அம்மா. நான் அப்பவே சொன்னல, இவனுங்க ரெண்டு பேரும் இங்கதான் எங்கேயோ இருக்காங்கன்னு. இந்த தடவை இவனுங்க கிட்ட இருந்து தப்ப முடியாது. இந்த பாம்பு வெடிச்சது இவங்க கதை முடிச்சிடும். ஒரே பாம், ஒரே பிளாஸ்ட், அப்புறம் எல்லாம் முடிச்சிடும். பெயிண்ட் அடிக்கிறது எவ்வளவு சந்தோஷமான வேலை. இந்த சந்தோஷம் எதுலயும் கிடைக்காது. ரூம் எவ்வளவு அழகா இருக்கு பாரு. பச்சைய பார்த்தா பசுமையா இருக்கு மனசே. வா பத்துலு, நாம சூடா சமோசா சாப்பிட்டு டீ சாப்பிடலாம். சமோசா சாப்பிடுறதுக்கான நேரம் வரவே இல்ல. சரிவா, நாம டெரஸுக்கு போய் ரெஸ்ட் எடுக்கலாம். நான் அவங்கள விட மாட்டேன், நிச்சயம் விட மாட்டேன். அவனுக்கு சேர்த்து என்னோட இடுப்பெலும்பு உடைச்சிட்டாருங்களா. இதுக்கு அவனுங்களை நான் பழி வாங்காம விட மாட்டேன். வாங்க போலாம். பத்துல இந்த சுத்துப்பாதை எவ்வளவு அழகா இருக்கு. இந்த வேலை செய்யும் போது மனசுக்கு நிம்மதியா இருக்கு. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்களோட சந்தோஷம் இதோட முடிய போகுது. போங்க, அட்டாக் பண்ணுங்க. பாஸ், எப்படி அட்டாக் பண்றது? அவங்க ரெண்டு பேரும் தந்திரசாலிங்க. அவங்க ரெண்டு பேர் தான் இருக்காங்க, நம்ம 3 பேர் இருக்கோம். நாம எதுக்கு பயப்படணும்? உங்களை நினைச்சா வெக்கமா இருக்கு. பாஸ், நம்ம 3 பேரு இல்ல, 2 பேரு. ஆமா, நான் 1, இதோ இவன் 1, அப்புறம் நீங்க 6, 2. சாப்பிட்டு இப்ப லஞ்ச் டைம் ஆயிடுச்சு. சூடா சமோசா சாப்பிட்டு டீ சாப்பிட்டா நிம்மதியா ஒரு தூக்கம் போடலாம்.
பாஸ் இதுவரைக்கும் பாம் பிளாஸ்ட் பண்ற தீவிரவாதி ஒருத்தன் கூட எங்களுக்கு கிடைக்கவே இல்ல. இங்க இருக்கேன், இங்கதான் இருக்கேன். பாம் பிளாஸ்ட் பண்ண நான் தான் வந்திருக்கேன். ஆனா நீங்க இருக்கிற வரைக்கும் என்னால அதை பண்ணவே முடியாது. நான் உங்களை விட மாட்டேன். எங்க போடுறீங்க? மோட்டு பத்துல எங்க டவரை காப்பாத்திட்டாங்க. ஆக்சுவலி they are great. மோட்டு பத்லு பூசணிக்கா மண்டையா, ராத்திரி பகலா எதையாவது கண்டுபிடிச்சு மண்டையில முடி போனதான் மிச்சம். வெளியே கிளைமேட் சூப்பரா இருக்கு. சீக்கிரமா ஒரு ரவுண்டு போலாம். அட மோட்டு, என் உயிர் நண்பா, என் உடன்பிற சகோதரா, நீ போயிட்டு வாப்பா. ஏன்னா நீ போற எல்லா இடத்துலயும் ஒரு பிரச்சனையை உருவாக்கிட்டு தானே வர. டேய் பூசணிக்கா மண்டையா, என்ன பார்த்தா அப்படி சொல்லாத. நான் மத்தவங்களோட பிரச்சனையை சால்வ் பண்றதுக்காக தான் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்ன சொல்ற பத்துலு, சரிதானே? ஆமா, அடுத்தவங்களுக்கு ஒரு பிரச்சனைனா மோட்டு பாத்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டான். உடனே புயலா கிளம்பிடுவான். மொத்தத்துல இவன் ஒரு 100 கிலோ தங்கம். என்ன மோட்டு? கதகதா, நீயே சொல்றா, நான் அந்த அளவுக்கு மோசமானவனா? கஜகஜா போட்டோ பத்தலோ, நீங்க எங்கெல்லாம் போறீங்களோ அங்கெல்லாம் நிச்சயமா பிரச்சனை இருக்கத்தான் செய்யுது. போய் சொல்ற, நீ பயங்கரமான போய் சொல்ற. நீ அதை நிரூபிச்சு காட்ட, அதுக்கப்புறம் நான் ஒத்துக்கிறேன். அட இந்த தீஞ்ச ஸ்மெல் எங்க இருந்து வருது? அட மோட்டு, என்ன காரியம் பண்ணிட்ட? எல்லாரும் சீக்கிரம் இருந்து ஓடுங்க, இந்த இடமே வெடிச்சு சதுர போகுது. ஆஹா, பூசணிக்கா மண்டைக்கு பைத்தியம் முடிச்சிட்டு நினைக்கிறேன். அதான் அந்த கேனை தூக்கிட்டு கேனை மாதிரி ஓடுறான். ஏய் மோட்டு, பத்திக்கிச்சு மோட்டு. ஐயோ பத்திக்கிச்சு. இன்னுமாயா உனக்கு ப்ரூஃப் வேணும்னு சொல்றா? இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் எங்களுக்காக கிட்ட வந்து வாழ வச்சு. கஜகஜா, நாளைக்கு நான் என்னோட ஆராய்ச்சியை முடிச்சே ஆகணும். நல்ல வேலை, மோட்டுவும் பத்துலுவும் இந்த இடத்துல இல்லவே இல்ல. ஆமா, நம்ம ஒரே ஒரு டென்ட் தானே போட்டோம். இப்ப ரெண்டு இருக்குது. எப்படி புரியலையா? அட கஜகஜா, நீ சொல்றது சரிதான். நாம இங்க ஒரு டென்ட் தானே ரெடி பண்ணி வச்சிருந்தோம். எவன் அவன் நடுராத்திரில சத்தம் போடுறது? மனுஷனை நிம்மதியா தூங்க விட மாட்டீங்களா? டாக்டர் ஜட்கா, நீங்க எப்போ இங்க வந்தீங்க? ஆமா, இந்த நெருப்பை எப்ப பத்த வச்சீங்க? எங்களுக்கு கம்பெனி கொடுக்க பூசணிக்கா மண்டையோ பரையங்கா மண்டையோ இருக்கும்போது எங்களுக்கு என்ன கவலை? வாங்க பிக்னிக்கா ஜாலியா போலாம். மொட்டு பத்தலும் நீங்க எங்களை பின்னாடியே துரத்துறத விட மாட்டீங்களா? தள்ளி போயிடுங்க. இது எங்களோட கேம்ப் ஃபயர். இங்க நாங்க நிம்மதியா இருக்கணும். இங்க இருந்து போயிடுங்க. ஏய் போடா மண்டையா, எங்களுக்கான கேம்ப் ஃபயரை நாங்களே உருவாக்கிறோம். வா பத்தலு போலாம். ஏண்டா தாண்டி நீ தடி தாண்ட வராங்களா? இப்படி தனியா சாப்பிடுறீங்களா? வந்த விருந்தாளிகளுக்கு ஏதாவது கொடுக்கலாம்ல? இந்த வாங்கிக்கங்க, எடுத்துங்க, சாப்பிடுங்க சாப்பிடுங்க. லைட்டரும் இல்ல, வத்தி பெட்டியும் இல்ல. இப்ப எப்படி பத்த வைக்கிறது மோட்டு? அவ்வளவுதானே, ஒரு கட்டையை எடுத்தா முடிஞ்சு போச்சு. ஏய் மோட்டு, அந்த நெருப்பு கட்டையை ஒழுங்கா எடுத்துட்டு வந்து இங்க வச்சிரு. அது எங்களுக்கு சொந்தமானது. டேய், இந்தாடா உன்னுடைய சொல்லி கட்ட. இது எடுத்ததுக்கு என்னவோ பெருசா பேசலாம். இது டேபிள்ல விழுந்துச்சுன்னா எல்லாமே வெடிச்சு சதிரிடுமே. பத்திரிக்கை இங்க இருந்து ஓடி போயிடலாம். இதுக்கு மேல இங்க நான் ஒரு நொடி கூட இருக்க மாட்டேன். என்ன நடக்குது? ஏன் காலி பண்றாங்க? என்ன வெக்கெட் பண்ணிட்டு போறாரு? ஆசையில் காத்துல தூது விட்டேன், நெருப்ப மூட்டி குளிர் காஞ்சேன். ஜாஜி ஜா ஜாஜி 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 வந்துட்டேடா. கொஞ்ச நேரம் நல்லா இருக்கா, உங்களுக்கு பிடிக்கலையே? அம்மா நம்மள காப்பாத்துற மாதிரி கீழே யார் தான் இருக்கா? மோட்டு வாங்க, கீழே போயிடலாம். அம்மா, இது மேலே விழுந்துட்டா, ஓடிடுங்க. நில்லு நில்லு,
இதுக்கு மேல ஒரு அடி எடுத்து வச்சா துட்டு போசிக்கிடுவேன். என்ன மோட்டு ஓடுறவங்க எல்லாமே இந்த வழியிலே ஓடுறாங்க. மண்டைய மாட்டினானா? காப்பாத்துங்க, யாராவது என்ன காப்பாத்துங்க, காப்பாத்துங்க, நான் பாவி, என்ன விட்டுரு. டாக்டர் ஜட்காவே அந்த கரடி கண்ணா அப்படின்னு துரத்திக்கிட்டு இருக்கான். அந்த ஆளுக்கு இப்ப நேரமே சரியில்லை. அவனுக்கு 6:45 நடக்குது. நீங்க 2 பேரும் யாரு கூட இருக்கிறீங்களோ அவங்க கட்ட எப்பவுமே இப்படிதான் இருக்கும். கஜ கஜா, சீக்கிரமா நீ மட்டும் மேல ஏறி வா. இனிமே நம்மள யாராலையும் டிஸ்டர்ப் பண்ண முடியாது. நான் நிம்மதியா இந்த இடத்துல இருந்து என்னோட ஆராய்ச்சியை பண்ணி முடிச்சிருவேன். பூசணிக்கா மண்டியா, உனக்கு ஏதாவது உதவி வேணா சொல்றா, எங்களையும் மேல கூப்பிட்டுக்கோ. எனக்கு நீங்க ஒரே ஒரு உதவி செஞ்சா போதும். நீங்க 2 பேரும் மேல வர வேண்டாம், கீழே இருந்தா போதும். எல்லாரும் ஒரு நாளைக்கு மேல வர வேண்டியவங்க தானா? இன்னைக்கு ஒரு நாளைக்கு எங்களை மேல கூப்பிட்டு போனா. நீங்க மேல ஏறி வர முயற்சி பண்ணீங்கன்னா அப்புறம் உங்களை நான் சுற்றுவேன், ஜாக்கிரதை. ஓகே ஓகே, நாங்க கேக்குறோம். ஆஹா, இந்த இடம் எவ்வளவு பிரமாதமா இருக்கு, எவ்வளவு மேல இருக்கு. இங்க மட்டும் கேம்ப் ஃபயர் இருந்தா எவ்வளவு நல்லா கதகதப்பா இருக்கும். தேங்க்யூ குட்டி குரங்கு. இந்த நெருப்பு மட்டும் இங்க ஏத்துனோம்னா நமக்கு குளிர் தெரியாம நல்லா கதகதப்பா இருக்கும். அப்படியே ஜாலியா ஆட்டம் போடலாம். அடிங்கடிங்க 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 அடிங்க அடிங்க அடிங்கடிங்க அடிங்கடிங்க அடிங்க அடிங்க அடிங்கடிங்க பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் பூசணிக்கா மண்டையா, கொஞ்சம் மேல வந்து பாடுறா. குளிர் இங்க இருக்குல்ல, அங்க கதகதப்பா சும்மா ஜாலியா மச்சாவா இருக்கு. இங்க அதுவும் மேல வந்துட்டியா? சரி, அந்த குரங்குங்க மேல என்ன பண்ணிக்கிட்டு இருக்குதுங்க? கேம்ப் ஃபயரை சுத்தி டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி வாய்ப்பு எப்பவுமே கிடைக்காதுல்ல. என்னது, பலூனுக்கு மேல நீங்க கேம்ப் ஃபயரை வச்சிருக்கீங்களா? பாடுறா. நீ என்னுடைய எல்லா பிளானையும் நாசம் பண்ணிட்ட. காப்பாத்துங்க. இந்த பூசணிக்கா மண்டையா ஆனா உனா தனியா போய் உட்காந்துறானே. இவன் பொதுநலவாதியே கிடையாது, சுயநலவாதியா இருக்கான். ஒன்னா இருந்தா எவ்வளவு சந்தோஷமா எல்லாத்தையும் ஒன்னா சாப்பிடலாம். கஜ கஜா, உலகத்திலே பெரிய பிரச்சனை நீங்க தாயா. அதனால அந்த ஆளு ஒதுங்கியா நிக்கிறாரு. அடோ, யாராவது என்ன காப்பாத்துங்க. முதலைங்க என்ன திட்ட வந்துகிட்டு இருக்கு. காப்பாத்துங்க. பூசணிக்கா மண்டையா, அந்த முதலைங்க எல்லாம் பாக்குறதுக்கு எவ்வளவு அழகா இருக்கு. அத ஒரு போட்டோ எடுத்தா நல்லா இருக்கும்ல. நீ பக்கத்துல போய் நின்று அழகா வீரமா ஒரு போஸ் கொடு. நான் எங்க இருந்தா அந்த போட்டோ எடுக்கிறேன். எப்படி? அட, நான் அது பக்கத்துல நிக்க முடியாதுப்பா. அது ஒரே கப்புல என்ன முழுங்கிடும். அப்புறம் அது வயித்துல தான் இருக்கணும். சீக்கிரம் என்ன காப்பாத்துப்பா மோட்டு. சீக்கிரம் எப்படியாவது என்ன காப்பாத்துப்பா. அது பாக்குறது எனக்கு பயமா இருக்கு. அது முழுங்கிட போல இருக்கே. போ போ, இங்க இருந்து போயிடு. சொல்றது காலு. போ. இல்ல இல்ல, நான் அவ்வளவு சீக்கிரம் நெருப்ப தரவே மாட்டேன். அப்புறம் ஏன் மேல வீணா கோவப்படுவீங்க. கஜ கஜா, சொல்றது கேள்வி. அவருக்கு உதவி பண்ணு. இல்லனா அந்த முதலைங்க அவரை காலி பண்ண போல இருக்குதுயா. என் உயிர் நண்பர்களே, என்னோட வாழ்க்கை இதோட முடிய போகுது. உங்க எல்லாருக்கும் நான் டாட்டா சொல்லிக்கிறேன். ஏய் மோட்டு, சீக்கிரமா ஏதாவது செய் மோட்டு. முடியாது. அந்த பூசணிக்கா மண்டையை என்கிட்ட மன்னிப்பு கேட்டா இந்த சுள்ளி கட்டையை கொடுப்பேன். அடா, சாரி 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 சாரிப்பா. சீக்கிரம் அந்த விறகு என்கிட்ட தூக்கி போடுங்கப்பா. போய்கிறது. போ, கிட்ட வராத. கிட்ட வந்தா பத்த வச்சிருவேன். தேங்க்யூ மோட்டு, தேங்க்யூ வெரி மச். என் மேல எல்லாம் ஒரு மாதிரியா சுடுதே, ஏன்பா? இன்னைக்கு டாக்டர் ஜட்டா மோட்டுவை சும்மா விட மாட்டாரு. மோட்டுவோட கதை இதோட ஓவர் பாருப்பா. சாரிடா பூசணிக்கா மண்டையா, ஒரே ஒரு சின்ன தப்பு நடந்து போச்சு. அட, ஒரு தடவை மட்டும் இல்லப்பா, நீ 100 தடவை கூட தப்பு பண்ணிக்கோ. ஏன்னா உன்ன மாதிரி ஒரு நண்பன் கண்டிப்பா கிடைக்கவே மாட்டாங்க. நண்பனோட உயிரை காப்பாத்த உன் உயிரை பணைய வைக்கிறியா, அதை சொன்ன.
இன்ஸ்பெக்டர் ஜட்கா அந்த போட்டோ விடாதீங்க. அவன் 2 காது கடிச்சு வெளியே துப்பிடுங்க ஜட்கா, விடாதீங்க அவனை. கஜா வாய மூடு. மோட்டுவை பத்தி அது மாதிரி சொல்லாத. அவன் என் உயிர் நண்பன் தெரியுமா? அவன் தான் என் உயிரை காப்பாத்தி இருக்கான். அவன் உயிரை பணைய வச்சு வந்தான். ஆனா நீங்க யாரும் வரவே இல்லையே. அட மோட்டு, என் உயிர் நண்பா, என் உடன்பிற சகோதரா, வா நம்ம 2 பேரும் சேர்ந்து பிக்னிக்க கொண்டாடுவோம். ஆராய்ச்சி அப்புறம் பாத்துப்போம். கஜா இந்த ஜட்காக்கு என்ன ஆச்சு?